ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 2. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சிரஞ்சீவி வேலையில் சேரும் வரை கமிஷனர் கணேஷ் முடிசூடா மன்னனாக இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவரை எதிர்த்து பேசக்கூட ஆளில்லை. அவர் எதை சொன்னாலும் சரி சரி என்று தலையசைத்த காவலர்களின் இடையில் சிரஞ்சீவி மட்டும் மாறுபட்டு நின்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை. மாறுபட்டு நின்றதில் அல்ல, அது சரியாகவும் இருந்ததுதான் கமிஷனர் கணேஷை மற்றவர்களின் முன் தலை குனிய வைத்தது. அதனாலேயே ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சிரஞ்சீவியை மேலிடத்தில் போட்டு கொடுத்து விடுவது, அவனை அவமானப்படுத்தி தன் ராஜ வாழ்க்கையை தக்க வைத்துக் கொண்டு முன்பு போலவே எதிர்க்க ஆள் இல்லாத தனிக்காட்டு ராஜாவாக இருக்க விரும்பிதான் அவன் மீது ஏதாவது ஒரு பழியை தூக்கி போடும் முயற்சியில் கண்ணில் எண்ணெய் ஊற்றி காத்திருக்கிறார் கமிஷனர். இப்போது தனக்கு கிடைத்திருப்பது பொன்னான வாய்ப்பு என்று தவறாக நினைத்துதான் சிரஞ்சீவியை பற்றி இன்ஸ்பெக்டரிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். காலம் தாழ்த்த தாழ்த்த அவன் தப்பி விடுவானோ என்ற பயம்தான் அவர் முகத்தில் கோபமாக பிரதிபலித்து நிற்கிறது. அதை இன்ஸ்பெக்டர் சுஷாந்தும் அறிவார். ஆனால் சுஷாந்த் சிரஞ்சீவியின் ரகசிய ரசிகன் என்றே கூற வேண்டும். கமிஷனருக்கு பயந்தே அதை ரகசியமாகவே வைத்திருக்கிறார். மூதாட்டி கம்பை ஊன்றி மெல்ல நிதானமாக நடந்து செல்வதை கோபமாக பார்த்து கொண்டிருந்த கமிஷனர் மூதாட்டி நகர்ந்ததும், அந்த கேள்விதான் போயிடுச்சுல, இனி சொல்லியா? எதுக்கியா தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டு இருக்க? இங்க இருக்கிற மக்கள் என்ன எதுக்கியா அடிச்சு துவைச்சு காய போடுவாங்க? சார், நீங்க சிரஞ்சீவி சார பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க உங்களை அடிச்சு துவைச்சு காயதான் போடுவாங்க. இங்க இருக்கிறதுல யாராவது ஒருத்தரையாவது நீங்க காப்பாத்தி இருப்பீங்களா? இல்ல. ஆனா இங்க இருக்கிறதுல 50 பேரையாவது சிரஞ்சீவி சார் காப்பாத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்ல சார், நைட் எல்லாம் இவங்களோடவே தங்கி இருந்து இவங்க அடுப்பு கூட்டி சமைச்ச வெறும் கஞ்சிய இவங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு பாதுகாப்பா இங்கேயே இருக்காரு. பிரளயம் வந்து 1 வாரம் ஆச்சு. ஆனா நீங்க இன்னைக்கு மட்டும்தான் இங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறீங்க. அதுவும் பள்ளிக்கூடம் தண்ணியில மூழ்கிடும்னு மேலிடத்துல இருந்து அறிவிப்பு வந்ததால நீங்க வந்தீங்க. ஆனா இந்த 1 வாரமும் சிரஞ்சீவி சார் இவங்களோட தான் இருக்காரு. அவருடைய வீட்டுக்கு போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி தப்பா பேசினா இவங்க எல்லாம் உங்களை சும்மா விடுவாங்களா? சரியா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவன் ராத்திரி ஃபுல்லா இங்க இருந்ததெல்லாம் சரிதான். இவங்க காய்ச்சி கொடுத்த கஞ்சியை குடிச்சதும் சரிதான். ஆனா இப்ப ஸ்கூலே மூழ்க போதே. இந்த நேரத்துல அவனை எங்க காணோம்? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? சார், நாம சேஃபா ஸ்கூல்ல இருக்கோம். ஆனா அவரு இப்பவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அங்க வெள்ளத்துல சிக்கி தவிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள தன்னுடைய உயிரை பணயம் வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தண்ணியில மூழ்கி செத்து போன நாய், ஆடு, மாடு இதெல்லாம் அழுகி தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள இறங்குனாலே நோய் பிடிபடும்னு சொல்லி சுகாதார அமைப்புகள் சொல்லிட்டு இருக்கு. இதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்க இப்பவும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மக்களை அவரு காப்பாத்திட்டு இருக்காரு. அவரை பத்தி தப்பா பேசினா இங்க இருக்கிறவங்க உங்களை விடுவாங்களா? யோ, சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியா? நீ பேசி பேசி அப்படியே சவுண்டை ஏத்திட்டு போற. அவங்க காதல விடாட்டியும் நீயே போட்டு கொடுத்துடுவ போல இருக்கே. கமிஷனர் அதட்ட, சாரி சார், உண்மைய சொல்லும் போது தெரியாம குரல் உயர்ந்துடுச்சு. சரியா? இனி இங்கேயும் வெள்ளம் வந்துடும். என்ன பண்றது? ஏதாவது யோசனை இருக்கா? அவன் வந்து அவனுடைய யோசனைய சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நாமளா ஒரு முடிவுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பா காப்பாத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். வேலைய சரியா செய்யாம எங்கேயோ ஊர் சுத்திட்டு வரான்னு சொல்லி அவனை மட்டம் தட்டணும். நடந்த மாதிரி தான் சார். எப்பவும் அவர் முன்னாடி நீங்க தான் மட்டம் தட்டப்படுறீங்க. அவரால இல்ல, உங்க வாயை கொடுத்து நீங்களே வாங்கி கட்டிக்கிறீங்க. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. அதனால நீங்க பேசாம வாயை வச்சுட்டு சும்மாவே இருங்க. அவரே வந்து ஒரு நல்ல யோசனையா சொல்லுவாரு. அவருடைய யோசனைப்படி நடக்கலாம். இல்லன்னா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். யோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்ப பாரு அந்த சிரஞ்சீவி புராணம் தான். நீ என்ன அவனுடைய ஜால்ராவா? உண்மைய சொல்றேன் சார். எனக்கு மட்டும் அடுத்த ஸ்டேட்டை சேர்ந்தவன புகழ்ந்து பேசணும்னு ஆசையா என்ன? ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும். என்னன்னு தெரியல, என்னுடைய மனசு அவருக்கே அடிமை வேலை பாக்குற மாதிரி தோணுது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சார். அவரை பார்த்தாலே அப்படியே மயிரெல்லாம் எழுந்து நின்னு சல்யூட் அடிக்குது சார். வேலை பார்க்காதவன் கூட செத்து செத்து வேலை பாக்குறான்.
அவர் இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகுது சார். எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப உற்சாகத்தோடு செய்ய தோணுது சார். கொஞ்சம் நிறுத்துறியா? நிறுத்திட்டேன் சார். ஆனா இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. அவருக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுக்கறத பத்தி கூட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் என் காதுல வந்து விழுந்தது. டபுள் ப்ரமோஷன் சொன்னா உங்களுக்கும் மேல சார், அதை மறந்துடாதீங்க. தெரியும் தெரியும். அந்த நியூஸ் என் காதுலயும் வந்து விழுந்தது. ஒரு இன்ஸ்பெக்டரான உன் காதுல வந்து விழும்போது என் காதுல விழாதா? அதனாலதான் அவன் கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். சரி சரி, இந்த ஜனங்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தி அதை இவங்க வாயால புகழ வச்சுட்டா அதை மீடியாவும் எடுத்துக்கிட்டு என்ன புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடும். உடனே எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா அவனுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதற்கு மேல் சுஷாந்த் எதுவும் கூறவில்லை. கமிஷனர் கணேஷ் தானாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். எங்க கூடியிருக்கிற எல்லாரையும் நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் சார், கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க. உங்க மனைவி ஒத்துப்பாங்களா? அவ வீட்டுல இல்லையா, மும்பைக்கு போயிருக்கா அவ அம்மா வீட்டுக்கு. ஒருவேளை அவ வீட்டுல இருந்தா கூட எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்டி, நீ வாயை மூடிட்டு ஒரு மூலையில போய் உட்காருன்னு சொன்னா அவ உட்கார போறா. குரலை தாழ்த்தி கூறியவர், சரி சரி எல்லாரையும் கிளம்ப சொல்லு. அத நீங்களே சொல்லுங்க சார், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அது ஏய்யா? சிரஞ்சீவி சார் வராம இங்க இருந்து யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் இவங்க கிட்ட பேசிட்டேன். ஆனா சிரஞ்சீவி சார் எங்க எல்லாரையும் இங்கதான் இருக்க சொன்னாரு. அவர் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அவரோட தான் போவோம்னு சொல்லிட்டாங்க. அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க எங்க ஆட்களையும் அவரையும் விட்டுட்டு நாங்க எங்கேயும் சேஃபான இடத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க சார். யோ, இந்த இடத்தையும் வெள்ளம் மூடிடும்யா. வரட்டும் சார், அதையும் சொல்லிட்டேன் சார். வரட்டும், அது எங்களுக்கும் தெரியும், அதே மாதிரி சிரஞ்சீவி சாருக்கும் தெரியும். அதனால எங்களுக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி அவரே வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரி, நான் போய் கூப்பிடுறேன். கமிஷனர் வந்து அனைவரையும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைக்க, சாரி சார், சிரஞ்சீவி சார் வராம நாங்க எங்கேயும் வரமாட்டோம். இந்த இடத்த வெள்ளம் மூடிடும். தெரியும் சார், அதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவாரு. நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? எப்படி சார் கேக்குறது? அவர் வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல அவர் அவருடைய ஆபீஸ்ல இருந்ததை விட எங்க கூட இருந்ததுதான் சார் அதிகம். நாங்க அவரை நம்புறோம், அவரும் எங்களை நம்புறாரு. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். சிரஞ்சீவிய அங்க வர சொல்லலாம். அவர் அங்க வந்து உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனா போகட்டும். நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம அரசாங்கத்தால கூட உங்களுக்கு வந்து எந்த உதவியும் பண்ண முடியாது. இந்த இடம் ஒரு தனி தீவு மாதிரி பிரிஞ்சு தண்ணிக்குள்ள மிதக்குது தெரியுமா? நம்ம யாரையும் காப்பாத்தி எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில நம்ம அரசாங்கம் இருக்கு. சாப்பாடு, தண்ணி, துணி, மணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் வழியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் புரியுது சார். ஆனா எங்களோட இருந்த சில பேர் ஆபத்துல சிக்கி இருக்காங்க. அவங்க உயிரை காப்பாத்ததான் சிரஞ்சீவி சார் போயிருக்காரு. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நாங்க மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அது சுயநலம். அவர் வரட்டும் சார், பாத்துக்கலாம். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரின் சார்பாக அந்த இளைஞன் உரத்த குரலில் கூற, நீங்க சொன்னா கேட்க போறதில்ல, உங்க விருப்பப்படி எதையும் செய்யுங்க. ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அதில் அமர்ந்தார் கமிஷனர். இதே நேரம் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்த அந்த பெரியவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிரமப்படுவதை கண்ட சிரஞ்சீவி அங்கு வீசும் துர்நாற்றத்திற்கு பயந்து முகக்கவசத்தை அணிந்தபடியே காயங்களோடு படுத்து கிடப்போருக்கு முதலுதவி செய்து கொண்டும் மருந்து வைத்து கட்டி கொண்டும் இருக்கும் இளம் மருத்துவர்களின் சேவையை கண்காணித்தபடி மருத்துவர் எவரேனும் வெறுமனே இருக்கிறார்களா என்று பார்த்தான். அதோ அங்கு ஒரு நோயாளியின் அருகில் ஒரு பெண் மருத்துவர் வெறுமனே அமர்ந்திருப்பதை கண்டவன் டாக்டர் என்று அழைத்தான். அங்கு வீசும் துர்நாற்றத்திற்கு பயந்து நோய் பிடிபட்டு விடுமோ என்ற பயத்திலும் அனைவரும் முகக்கவசம் அணிந்துதான் இருந்தனர். திரும்பி அவனை பார்த்த அந்த பெண் மருத்துவர் சீருடையில் இல்லாமல் டி ஷர்ட் பேண்ட் அணிந்திருப்பவனை கண்டு என்ன வேணும் என்று காசி மொழியில் கேட்டார். பெரியவர் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்காரு, நீங்க சும்மாதான் இருக்கீங்க, கொஞ்சம் வந்து இவரை பாருங்க. அவன் ஆங்கிலத்தில் கூற, இருங்க வரேன் என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு அந்த மருத்துவர் மீண்டும் அங்கேயே அமர்ந்திருக்க சிரஞ்சீவிக்கு பொசுக்கென்று கோபம் வந்தது. பெரியவர் வேறு மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். வேகமாக நடந்து அந்த பெண் மருத்துவரின் அருகில் வந்தவன், ஹலோ மேம், நீங்க சேவை செய்யறதுக்காக தானே வந்திருக்கீங்க? கோபமாக குரலை உயர்த்தி கேட்டான்.
விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் எஸ் என்றாள். அந்த விழிகள் அவனுக்கு மிகவும் பரிச்சயமான விழிகள். ஆனால் இந்த விழிகளை எப்போது எங்கு கண்டோம் என்று அவனுக்கு நினைவில்லை. அப்படியே அந்த நோயாளிய பார்க்காம சும்மா உட்கார்ந்துருக்கீங்க? நான் ஒரு நோயாளிய கவனிச்சுட்டு தானே இருக்கேன். அந்த பெண் மருத்துவரின் முன்னால் கிடந்து உறங்கும் அந்த இளைஞனை பார்த்த சிரஞ்சீவிக்கு இன்னும் கோபம் அதிகமானது. ஆமாமா, அந்த இளைஞன் ரொம்ப நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்க அவன் நல்லா தூங்குறானான்னு கவனிச்சிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பெண் மருத்துவருக்கும் கோபம் வந்து விட்டது. இங்க பாருங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய கடமையை நான் ரொம்ப சரியாதான் செஞ்சிட்டு இருக்கேன். அவருக்கு மூச்சு திணறல் தான், ஆனா செத்து போயிட மாட்டாரு. இந்த நோயாளியை விட்டுட்டு இப்ப என்னால எங்கேயும் வர முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முடியாட்டி வேற டாக்டரை கூப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க தெரியும்னா அதுவும் அந்த டென்ட்டுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் அவருக்கு ஆக்சிஜனை கொடுங்க. கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்த சிரஞ்சீவி, ரொம்ப திமிரா தாண்டி பேசுற, பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்ல செவிடு பேந்திருக்கும். அவன் தமிழில் கூற, ஹலோ மிஸ்டர், நீங்க பேசுற பாஷை வேணும்னா எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உங்க குரலோடைய துணி, அதை வச்சு நீங்க என்ன திட்டுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓ அப்படிங்களா? முகத்தில் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டவன், மவள நீ பொண்ணா போயிட்டடி, இல்ல உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருப்ப. அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீ பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்ட்டின்னு சொல்லி இருப்பேண்டி டிடி. அவன் குரலை மிகவும் மென்மையாக்கி கூற அவனை முறைத்தவள், நீங்க சிரிச்சுக்கிட்டே திட்டினாலும் நீங்க திட்டுறீங்கன்னு எனக்கு புரியும். அந்த அளவு கூட மூளை இல்லாட்டி என்னால இப்படி டாக்டர் ஆகி இருக்க முடியும். சேவை செய்யற மனப்பான்மை இருக்கிறதால மட்டும்தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவள் கூறி முடிப்பதற்குள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞன் எழுந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அதை கண்டு சிரஞ்சீவி பதறி போனான். சாரி, இவருக்கு என்ன பிரச்சனை? வயிற்றுல நல்ல அடி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுறுப்பு ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்கும். இவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து படுக்க வச்ச நேரத்துல இருந்தே வயிறு வலிக்குது, வாந்தி வருது, தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சின்ன டவுட் தான் இருந்தது, ஆனா அவருக்கு வயிற்றுல நல்லா அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கிடைச்சாகணும், இல்லைன்னா இவருடைய உயிரை கூட காப்பாற்ற முடியாம போகும். இவரை உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நானும் இங்க இருக்கிற பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பக்கத்துலயே இருந்து இவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா இவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சா சேர்த்து விடுங்க. ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் கிடைக்கும். ஓகே ஓகே, கூல் டவுன். அங்கு நின்று கொண்டிருந்த ராணுவ வீரனை நோக்கி ஓடினான் சிரஞ்சீவி. சில நிமிடங்களில் அங்கு பறந்து வந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு ராணுவ வீரர் கயிறு ஏணி வழியாக கீழே இறங்கி அந்த இளைஞனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மீண்டும் அந்த ஏணி வழியாக ஏறி சென்றார். இதற்கிடையில் அந்த பெண் மருத்துவர் ஓடி சென்று பெரியவருக்கு ஆக்சிஜன் கொடுத்திருந்தார். அதை பார்த்தபடியே சிரஞ்சீவி தன் வேலையை பார்த்து சென்று விட்டான். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.